அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அணைக்கட்டு கருப்பண்ணசாமி கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அணைக்கட்டு கருப்பண்ணசாமி கோயில் வந்து நிறைய இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கரூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே போய் சாமியை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலில் வந்து 7 கன்னிமார்கள் தான் இருப்பாங்க. அடுத்து வந்து கருப்பண்ணசாமி வந்து சுயம்பு ரூபத்தில் வந்து இருப்பார். இது ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவில், பவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 7 கன்னிமார்கள் வந்து இருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கருப்பண்ணசாமி வந்து சுயம்பு ரூபத்தில் இருப்பார். இந்த கோயில் வந்து உருவான கதையை பற்றி இப்போ பார்க்கலாம். 7 கன்னிமார்களும் வந்து ஆற்றுல வந்து முந்தைய காலத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு இருக்கப்போ ஒரு அரக்கன் வந்து தொடர்ந்து இவங்களுக்கு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், இடையூறு கொடுத்துட்டே இருந்தான். இதை பார்த்ததும் அவங்க வந்து பயந்து போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வான் நோக்கி கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரக்கன்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்ட்டு அப்படி கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு குதிரை வந்து வர சவுண்டு வந்துட்டு இவங்களுக்கு கேட்டுது. இப்படி என்ன வருதுன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த குதிரையில் பெரிய கருப்பு உருவம், அருவாள், ஒரு கையில் அருவாள், இன்னொரு கையில் வந்து சாட்டை வச்சுருக்காங்க. சுருட்டு பிடிச்சிட்டே வந்து போகிறாங்க. முன்னாடி வேட்டை நாய் போகுது. இதை பார்த்தோன்னே இவர் வந்து நம்மளை காப்பாற்ற வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க வந்து உணர்ந்துட்டு அவரை எப்படி நம்ம கூப்பிட்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் ஃபேஸு உடம்புலாம் பார்த்தா ஃபுல்லாகவே கருப்பாக இருந்ததால் கருப்பண்ணா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பண்ணா, நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்க இந்த அரக்கன்கிட்டேருந்து அப்படின்னு சொன்னதோ சாமி வந்து வராரு. கையில் இருக்க அருவாள் எடுத்து அந்த இடத்துலையே வந்து அரக்கனை வந்து வதம் செஞ்சிடுறாங்க. செஞ்சிட்டோடனே அந்த 7 கன்னிமார்களும் வந்து கருப்பண்ணசாமி கிட்ட வந்து நன்றி தெரிவிச்சுட்டு ஆசி பெறுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து கருப்பண்ணசாமின்ற பேர் வந்து வந்ததாக கூறப்படுகிறது. கன்னிமார்களை வந்து இவர் காப்பாற்றினால கன்னிமார் கருப்பண்ணசாமின்னும் இவருக்கு இன்னொரு பேரும் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அணைக்கட்டு நிறைய இருக்கும், நீர்நிலைகள், இந்த பக்கத்தில் எல்லாமே விவசாய பூமி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருள்வாக்கும் சொல்லப்படுது, கருப்பண்ணசாமியும் சோழி பிரசனமும் சொல்லப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.